ஹலோ மை டியர் பெரிஸ், இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் சாரா. இன்றைக்கி வந்து நம்ம ஜிமின் அண்ணாவோட சைல்ட்ஹுட் க்ரஷ் டு மை ஹஸ்பண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தவங்க வந்து பர்த்டேக்காக ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ரொம்ப நாளாக இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கில்ட்டாக இருந்தது. ஸோ ஃபைனலி அந்த ஒன் ஷாட்டை நான் கொண்டு வந்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னு. ஸோ அவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜங்குக்கானோட எஃப்எஃப்க்கு எனக்கு நேற்று அவ்வளோ கமெண்ட்ஸ் என்னால் படிக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து. ஸோ இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறீங்க. ஏய் ஜியா, என்னடி அது என்ன, நான் இன்றைக்கும் அவரை பார்த்தேன். யாரை? அதான் நான் சொன்னேன் என்னோடய க்ரஷ்ஷுன்னு. ஏய், நீ 5th தான் படிக்கிற, உனக்கு இப்போவே க்ரஷ்ஷு லவ்வெல்லாம் கேட்குதா? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குதுடி. ஏய், வாழை நான் அவ்வளோ அழகாக இருப்பா? அது ஏன் கேட்குற? அந்த வானத்தில் இருக்க நிலா கூட அவ்வளோ அழகான்னு தெரியாது, ஆனால் என் ஆள் ரொம்ப அழகாக இருப்பான். சரி, எனக்கு காமிக்கிறியா? சரி, இன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், நான் வந்து நாளைக்கா அவனை கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாடா, இன்றைக்கி வந்து உங்கள் ஸ்கூலில் +2 முடிச்சுட்டு போன பசங்களுக்கான ரீயூனியன் ஃபங்க்ஷன் ப்ளஸ் உங்கள் ஆனுவல் டே ரெண்டுமே சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டான்ஸுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜியா இருந்துட்டு, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நீ எதுக்கு என்கிட்ட சும்மா சொல்லிட்டுருக்க அப்படின்ட்டு கத்திகிட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, அவள் அக்கா கிட்டே தான் கத்திகிட்ருக்கா. அவள் அக்கா வந்து +1. ஸோ அவளும், ஏய் என்னடி இது, இப்போல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த பார், நீ 5th தான் படிக்கிற, ஆனால் நீ பண்ணுற வேலை சிலுக்குங்க பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சிலுக்கு தான் போ. கடவுளே, இந்த வயசுலலாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு எல்லாமே தெரியுது. சரி, ஏய் இது நல்லா ரெடி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. முடியாது, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், உனக்கு என்ன? என்னமோ பண்ணி தோலை, எனக்கு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கோவமாக கோச்சிட்டு போயிருப்பா. ஸோ இங்கே அப்படியே வந்தா ஜிமின்டா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிட்டு டிப்டாப்பாக அப்படியே வராரு. வந்து அப்படியே உட்காந்துட்டு, மச்சான், ஏண்டா நம்ம படிக்கும்போது இந்த ஸ்கூல் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லையடா. ஆமாம் மச்சா, நம்ம போனதுக்கப்புறம் தான் இவங்க இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்க போல். எப்போ போவோன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்களோ. இருக்கும்டா, இவங்களெல்லாம் சொல்லவும் முடியாது. சரி வா மச்சா, அப்படியே பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எடுத்ததுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான். டே மச்சான், என்னடா இப்போல்லாம் ஆடுது? டே சில்வண்டெல்லாம் இப்படி ஆடுது பார்த்தியா? நம்ம இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாராவது ஆடினாங்களா பாரு. ஷிட், நல்லா தான் ஆடுது. டே ஜேகே, அது குழந்தடா, அதை போய் அது விடும் மச்சான். அழகாக இருந்தால் யாரை வேணால் பார்க்கலாம். காஜி பயிரை வாங்கி மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே போனால் இப்போ 11th ஸ்டாண்டர்டோட பர்ஃபார்மன்ஸ் வருது. இங்கே டே தான் அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, இவன் இப்போ எதுக்கு இப்படி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்? என்னாச்சு? என்ன அங்கே என்ன சொப்பன சுந்தரி இல்லை சில்கு சுமிதா வந்து ஆடிட்டு இருக்காங்க? இந்தனா எதுக்கு இப்படி பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஒரு வேளை பூச்சாண்டி எதுவும் பார்த்து பயந்துட்டானா? டே ஜங்குக்கா, என்னடாச்சு இவனுக்கு? மச்சான் அங்கே பாரு மச்சான், அப்போ தெரியும்டா நாங்கள் ஏன் இப்படி இருக்கோன்னு. என்ன அது? டே என்னடா இப்படி ஆட்டம் போடுறாளுங்க? ஆமாம் மச்சான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்குனா இந்த மாதிரி இப்படி வந்து நின்றுருந்தாங்கன்னா அப்போவே பிட்டை போட்டு தூக்கியிருப்பான். என்னது? இல்லை மச்சான், கரெக்ட் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி இருந்துட்டு நம்ம ஸ்கூலை விட்டு போனதை இந்த ஆட்டம் போடுறாங்க பத்தியா. ஐயோ 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 ஐயோ, செதுக்கு வச்ச சில மாதிரி இருக்கே. டே, அது என்னோடது. என்னது, உன்னோடதா? தட் மீன்ஸ் அது என்னோட ஃபிகரு. நீ வந்து அப்படிலாம் பார்க்கக்கூடாது மச்சான், அவள் உன் தங்கச்சி. டே, இப்படியே பார்க்குற பொண்ணெல்லாம் எங்களுக்கு தங்கச்சி தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு பேசாமல் ஒரு ஒயிட் கவுனை வாங்கி மாட்டி விட்டுரு. நாங்கள் அப்படியே ஃபாதராக போயிடுறோம். சூப்பர் ஐடியா மச்சான். இப்போ போகிறேன். எப்படான்னு இருக்கிற நீ இருடி. டே ஜங்குக்கா, அதில் அந்த சென்டராக நின்று ஆடுற பொண்ணு பார்த்தியா? அப்படியே தேவதை மாதிரி இருக்கால. எஸ் எஸ் எஸ், இந்த தயவோட தேவதை அவள் தான். மச்சான், இவன் ரொம்ப வாசிக்கிறான், இதுக்கு மேலே செட் ஆகாது. வா, இந்த பக்கத்துலேருந்து போ. டே இருறா. டே, அங்கே பாடுற அந்த சிலுக்கு. டே, குழந்தைய போய் சிலுக்குன்ற. டே, அது குழந்தையா இருந்தாலும் அது பண்ண மூமெண்ட்ஸை பற்றியா? ஐயோ, என்னால் முடியலையே. அடிச்சு பலியாத குழந்தைய கூட விட்டு வைக்க போகிறோம். இவனெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஜேக்கிட்ட போயிட்டு, அப்புறம் சிலுக்கு எப்படி இருக்க? ஏய், என்னடா, என்ன பார்த்து சிலுக்குன்னு சொல்லு. என்னது டாவா? முளைச்சி மூணையெல்லாம் விடல, நீ என்னை பார்த்து டான்னு கூப்பிட்றியா? அப்போது நீ மட்டும் என்னை பார்த்து சிலுக்குன்னு கூப்பிட்ற? சிலுக்குன்னு தானே கூப்பிடணும். சிலுக்கு. டே, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த அப்புறம் மண்டை கள்ளத்துக்கு போட்டுருவேன். அடியாத்தி, இது கொஞ்சம் விவகாரமான பிள்ளையா இருக்குமோ? ஜிமினா, என்னடா அது? நீ தானே போய் வளைஞ்சப்போ நீ வாங்கி கட்டிக்கோ. நமக்குன்னு ஒன்று சிக்க மாட்டேங்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே நிற்க, அப்போ நீங்கள் தான் அவங்க குடுன்னு ஓடுறீங்க ஜியா கிட்ட. ஏய், நான் சொன்னல இது இவர் தான். என்னது அவரா? என்னடி சொல்கிற? ஆமாம் ஜியா, இவர் தான் நான் லவ் பண்ணுறேன். அடி பாவி, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன? ஏஜெல்லாம் ஒரு விஷயமா? நீ வேணா பாரு, நான் ஃப்யூச்சரில் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சாராவோட என்ட்ரி தான். ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லைக்கா, அது வந்து இந்த பார், இங்கெல்லாம் பசங்களாக இருக்காங்க, முதல்ல உள்ள போங்க. எப்போ பாரு என்னை வந்து அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறதே வேலையாக போச்சு. நான் என்ன இவ்வளோலாம் எனக்கு அக்கானு கூடன்னு கேட்டேனா? பாரு, எப்போ பார்த்தாலும் என்னையே துரத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கடுப்பாக பேசிகிட்டு இருக்கேன். இங்கே டே தான் மறுபடியும் வாய்ப்பு வந்து பார்க்குறான். இவன் திருந்த மாட்டான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரை கூப்பிட்றாங்க? அக்கா, ஒன்று தானே கூப்பிட்றாங்க்கா. கூப்பிட்றானா? என்ன இதுக்கடி கூப்பிட்றாரு? எனக்கு என்ன தெரியும், ஒன்று தான் கூப்பிட்றாரு, என்னன்னு கேளு. நான் மாட்டேன். அப்புறம் அம்மா அப்பா கண்ணில் பட்டுச்சு, நான் செத்தேன். இது ஒரு பயந்தாங்குழி, அழைச்சி போய் பேசு. ஏன்னா இல்லை, உங்கள் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதை தாங்க சொல்ல கூப்பிட்டேன். ஓ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் அப்படியே கேஷுவலாக போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பசங்க எல்லோரும் எப்பவும் போல் அந்த ஸ்கூல் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்டில். ஸோ நீங்கள் அதை கூட கவனிக்காமல் அப்படியே ஃப்ரெண்டில் போய் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மின், என்னடா அது திடீர்னு இந்த குழந்தை முன்னாடி வருது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அவரோட சைஸுக்கு ரொம்ப குட்டியாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை ரொம்ப சின்ன பொண்ணாக தான் நினச்சிருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு, அவனுக்கு எதுவும் அடிப்படல, இப்படியா வருது, ரோட்டில் வண்டிலாம் போகுது, பார்த்து க்ராஸ் பண்ணணும்ல. இல்லை சாரி ஜிமினா, என் பேர் உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும், அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கள்ல, அது இப்போது கேட்டேன். ஓ சரி, இப்போ என்ன வேணும்? ஜிமினா, அது வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜிமினால் சிரிப்பை அடக்கவே முடியல. என்னது, லவ் பண்ணுறியா? ஏய், நான் உன்னோட பெரிய பையன். பரவாயில்ல,
நான் பெரிய பொண்ணு ஆனதும் உங்களை நான் கட்டிக்கிறேன். ஏய் என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? போ போ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அமுச்சு விட்டுருது. ஆனால் நீங்கள் விடுறதாவே இல்லை. டெய்லி ஜிமின்காக வெயிட் பண்ணுறது, அப்புறம் போகிறத பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் நீங்கள் ரொம்ப அழுதனால ஜியோவும் வேறு வழி இல்லாமல் ஜிம்கிட்ட தான் கூப்பிட்டு போயிருப்பா. அப்போ அவர் தான், இதை பாரு, நீ இப்போ ஸ்கூல் தான் படிக்கிற, அதுவும் உனக்கு 10 வயசு தான் ஆகுது. என்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு. நீ வளரும்போது எனக்கு இன்னும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவும் சின்ன பொண்ணு, நீ ஏதோ எனக்கு பிடிச்சி ஏதோ பார்த்துருப்ப, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு லவ் அது இதுன்னு பேசுகிற? அப்படிலாம் எதுவும் இருக்காது சரியா? நீ ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு தோணுது. தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்காத, புரியுதா? இதெல்லாம் இன்ஃபேக்டேஷன் தான், அது லவ் கிடையாது. இல்லை, எனக்கு தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், எவ்வளோ வருஷம் ஆனால் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பிடிச்சி நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. ஜிமினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து சொல்லுவார், இதை பாரு, நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க மாட்டோம். ஜிமினா, அப்போ நான் சொன்னதுனால நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்ததே ஒரு கான்சர்ட்காக தான் வந்தோம். அந்த கான்சர்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டோன்னா நாங்கள் அதுக்கப்புறம் எப்போ வருவோன்னே தெரியாது. நாங்கள் ஒரு கான்சர்ட்டுக்காக தான் இந்தியா 3 months வந்தோம். அது முடிஞ்சிருச்சு. திருப்பி நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும். அங்கே போனால் தான் எங்கள் காலேஜில் எங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் போயிடுவீங்களா? ஆமாம். ஜிமினா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது எனக்கு கொடுப்பீங்களா? அது வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் எனக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் போயிருக்கோம். உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களும் அப்படியே ஜியா கிட்டலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் ஜிமினும் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த பொண்ணை ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னோட 10 வயசு சின்ன பொண்ணு, அவளுக்கு 20 வயசு ஆகும்போது எனக்கு 30 வயசு ஆகிடும். கண்டிப்பாக இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு தெரியல. எப்படியும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வரலாம். அவள் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். இன்கேஸ் நான் அதை புரிஞ்சிக்காமல் ஏதாவது அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ அப்போது சரி, நடக்கிறது நடக்கட்டும், அட்லீஸ்ட் எனக்கு யாரையுமே ஹர்ட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அவளுக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். இந்த ஷர்ட்டை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. ஸோ போய் பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஜேகேவும் தயங்கும் அப்படியே அந்த ஸ்கூல் சந்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பேசுகிறதுக்கு எதுக்கடா ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனால் நம்ம பசங்க பேசுகிற மாடுலேஷனே வேறு இல்லை, புரியலல்ல. ஆக்சுவலி 2 பேரும் அந்த சந்துக்குள்ளே சாராவும் ஜியாவையும் லாக் பண்ணிட்டு தான் பேசியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னு ஜிமினுக்கா, டாட்டா பாவீங்களா, எப்போடா இந்த சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. மச்சான், அது வந்து இந்த சில்க்கு அதான் சொன்னல, டான்ஸில் நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கண்ணை பார்த்து அவள் விழுந்துட்டா. அப்புறம் தயங்கு சும்மா பார்த்தாலே விழுந்துருவா. அதுவும் இந்த பொண்ணோட டான்ஸு மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல். அதனால் அவங்க 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ ஜிமின் தான் அவங்கள தனியாக கூப்பிட்றாரு. இதை பாரு, நீ முடிஞ்ச வரைக்கும் என்னை மறக்க ட்ரை பண்ணு. ஏன்னா எனக்கு புரியுது, ஆனால் உன்னோட வயசுக்கும் என்னோடய வயசுக்கும் இது செட் ஆகுமான்னு கூட தெரியல.
அண்ட் வேணாம், தேவையில்லாமல் உனக்கு ஹோப் கொடுத்துட்டு அதை நானே உடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் இதெல்லாம் விட்டு நீ ஸ்டடீஸை பாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் டிசிஷனில் அப்படியே தான் இருக்கீங்க, இன்னும் மாறவே இல்லை. இல்லை ஜிமினா, எது நடந்தாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்புறம் வயன், இது நீ ஆசைப்பட்டு கேட்ட ஷர்ட். இது வரைக்கும் யார் என்கிட்ட எது கேட்டாலும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நீ இந்த ஷர்ட்டை கேட்ட, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் ஜிமினா, நானும் உங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் தான். ஸோ அந்த கர்ச்சீஃபில் நீங்களே ஓனாக வந்து ஆரி ஒர்க்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்கள் நேம், ஜிமினோட நேம் போட்டு ஐ லவ் யூன்னு போட்டிருப்பீங்க. ஸோ அதையும் அவர் வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால அவருமே வாங்கிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் இன்னையோட இந்த ஊர்லேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது 3 பேருக்கும் ஷாக்கு. அப்படியே 3 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லிட்ரலி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜிமின் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவருமே கிளம்பி போயிருப்பார். நீங்கள் ஜிமின் கொடுத்த ஷர்ட்டை உங்கள் வீட்டில் போய் தான் போட்டு பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. என்ன சொல்கிறது, டோட்டலாக உங்களை மொத்தமாக 2ஆக மடித்து கூட அந்த ஷர்ட்லாம் வச்சிடலாம், அந்த சைஸில் இருக்காது. பட் நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக மிரரில் பார்த்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டக்குனு உங்கள் அம்மா வந்ததும் அதை மடித்து அப்படியே பீரோவில் வச்சிடுறீங்க. ஸோ இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 10 இயர்ஸ், தட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு வயசு 20 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள், ஜியா. ஸோ மீன்வைல் ஜாராவும் அவளோட ஸ்டடீஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இங்கே ஜிமின் என்னன்னு தெரியல, அவருக்கும் உங்கள் மேலே ஃபீல் வந்திருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அது லவ் தான் தெரியல. ஸோ அகெயின் நம்ம பாய்ஸ் 3 பேரும் இங்கே தான் வந்திருப்பாங்க, ஐ மீன் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு விஷயமா வராங்க. ஸோ அப்போ நீங்கள் அவர் படித்த அதே காலேஜ்லேருந்து வெளியே போகிறீங்க. பட் உங்கள் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ், அதாவது நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ தான் அந்த ஷர்ட்டை வந்து வியர் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் 5th படிக்கும்போது கொடுத்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டனால அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஷர்ட்டை போட்டுட்டு நீங்களும் நடந்து வரீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜிமின் உங்களை கண்டுபிடிக்கல. பட் அந்த ஷர்ட்டை பார்த்ததும் ஜிமினுக்கு தெரியுது அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜியாவை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து அவங்ககிட்ட பேசியிருப்பாளே தவிர அவளுமே அவள் சொல்லலை. ஸோ 2 பேரும் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் தான், டீ இந்த ஷர்ட் நான் கொடுத்தது தானே டீ? அப்போ இது அந்த பொண்ணா? ஐ மீன் வேணா? அப்படி தான்டா கோழி குஞ்சு நானும் நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுது டீ. அப்போது இத்தனோண்டு இருந்தாங்க, இப்போ என்னடா இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்குது? அதான்டா எனக்கும் புரியல. அப்போ பார்க்கும்போது சில்வண்டு மாதிரி இருந்தா, இப்போ என்னடா நான் தலை சிகப்பு தக்காளி மாதிரி இருக்கா? ஐயோ டீ சின்ன, என்னடா என் ஆள் என்னடா பப்பாளி மாதிரி இருக்கா, உன் ஆள் தக்காளி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இங்கே தாயும் ஃபோனில் பேசிகிட்ருக்கான். பேபிமா என்ன பண்ணுற? என்ன பண்ணுவேன், வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஓ வீட்டில் இருக்கியோ? வீட்டில் அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க? ஏன் கேட்குற? இல்லை யாரும் இல்லைண்ணா. அடிச்சு சும்மாரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு டேடி டாக்காகவே போச்சு. சரி, உன்னை நான் மீட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ பாரு, எப்போ பாரு அந்த ஜேகே ஜிமின் கூட சுற்றிட்டுருக்க. இதை பாரு, முதல்ல அந்த தரத்தில் கூட சுற்றுறது நிப்பாட்டு. அவன் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டு
அவனும் சரியில்லை, அவன் மொழியும் சரியில்லை. எனக்கு அவங்க 2 பேரும் சுத்தம் பிடிக்கவே இல்லை தெரியுமா? எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ளிட் பண்ணிட்டு. இந்த பார், நீ மட்டும் அப்படி ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது, உன்னை பார்க்கவே எனக்கு டைம் இல்லடி. இதில் நான் எங்கே போய் இன்னொருத்தைய பார்க்குறது? அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு சாரா கூட. இங்கே ஜெமின்தா, டே என்ன எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டியா? என்னடா தயம், என்னாச்சு? இல்லை இல்லை, இங்கே கூப்பிட்றாங்க, அப்புறம் கூப்பிட்றேன். கொஞ்ச நேரம் பேச வர்றாங்களா? அப்படியே மூக்கு வெறுத்துரும் போல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வருது. என்ன மச்சான், என்ன 2 பேரை குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? டே, இது அந்த ஸ்கூலில் பார்த்த சில்வண்டுங்க தானே? என்ன மச்சான், பார்த்ததை விழுந்துட்டியா? இல்லை, உனக்கே தெரியாமல் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஐ மீன் சொல்லு, அதுதான் கேட்டேன். டே நீ பேசாத, இதெல்லாம் நீ பேசவே கூடாது. எங்களுக்கே தெரியாமல் அவகிட்ட நம்பர் வாங்கி ஃபோனில் பேசியே கரெக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக 2 பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு அமைஞ்சிச்சு, உங்களுக்கு அமையல, அவ்வளோதான். நீ வேணா பாரு, நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க அப்போன்னு பார்த்து, ஆக்சுவலி அந்த ரோட்டில் வந்து சகதி இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ ஒயன் வந்து ரோட் கிராஸ் பண்ண வரும்போது கரெக்டாக ஒரு கார் அப்படியே வருது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து அந்த சேர் அவள் ஷர்ட்டில் வந்து பட்டுரும். ஸோ ஜெமின் இதை நோட் பண்ணிவிட்டு 2 பக்கம் மிடில் போய் நின்று இருக்கும். ஸோ அப்போ அந்த சேர் வந்து கரெக்டாக ஜிமினோட ஷர்ட்டில் தான் பட்டிருக்கு. ஜிமின் வந்து ஆக்சுவலி ஒயனை ஹக் பண்ண மாதிரி தான் நிற்கிறாரு. அவரோட செஸ்டில் தான் அவள் ஹெட் இருக்குது. ஒயின் நின்று நிமிந்தே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு, சாரி அண்ட் தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவள் அவரோட ஃபேஸையே பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஜிமின், நீங்கள்? நானே தான். அப்புறம் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? ஆமாம். யார்? ஜிமின். ஹே, நிஜமாவா? ஆமாம், நான் உங்களை தான் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஷர்ட் ஞாபகம் இருக்கா? 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் தான் எனக்கு கொடுத்துட்டு போனீங்க. நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆமாம், இந்த ஷர்ட்டில் இந்த எம்ப்ளம் நான் போடவே இல்லையே. இது என்ன ஒரு சிக்கனோட எம்ப்ளம் போட்டிருக்கு? ஓ, அது வந்து நீங்கள். ஏய், என்னடி சொல்கிற? என்னை பார்த்தா உனக்கு கோழி குஞ்சு மாதிரியா இருக்குது? இல்லை, அது நீங்கள் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கீங்களா, அதான் அப்படி வச்சுருந்தேன். க்யூட்டாக இருக்கிறதுக்கு ஏன்டி கோழி குஞ்சுன்னு வச்சேன்? இல்லை, நான் வந்து என்னடி, இல்லை நான் விசாரித்தேன். அது மட்டும் இல்லை, நான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்கீங்கள, ஸோ உங்கள் டீமில் நீங்கள் மேட்ச் போயிட்டு வந்து வின் பண்ணும்போது பிக்கெல்லாம் எடுத்துருப்பீங்கள, அதை ஸ்கூலில் மாட்டி வச்சுருந்தாங்களா? அதை பார்க்கும்போது அதில் பார்த்தா எல்லோரும் ஹைட்டாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன்டி சிரிக்கிற? இல்லை, அதில் நீங்கள் மட்டும் எல்லாரை விட ஷார்ட்டாக இருந்தீங்களா? இல்லை, மின்னியான் மாதிரி இருந்தீங்களா? அதனால தான் இந்த கோழி குஞ்சு. மவளே, ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே துரத்துது. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 3 months ஜிமின் வந்து அவங்க வீட்டில் பேசி உங்கள் வீட்டுக்கும் வந்து பேசுகிறாரு. உங்கள் அப்பா ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறனால ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. பட் நீங்கள் உங்கள் டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, எங்கள் இதில் என்னங்க இருக்குது, ஏன் நம்ம காலத்தில் கூட தான் நம்ம 12 years டிஃப்ரென்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன?
அதே மாதிரி தான் ஒயனும் பார்த்துப்பா, நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி நீங்கள் 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். அண்ட் நீங்கள் டெய்லி அவனோட செஸ்ட்டில் தான் தூங்குவீங்க, பெட்டில் தூங்க மாட்டீங்க, செஸ்ட்டில் தலை வச்சுட்டு ஒரு பேபி மாதிரி தான் தூங்குவீங்க. ஜிமினும் அந்த மாதிரி தான் உங்களை எப்போவுமே தூங்க வைப்பான். நீங்கள் இன்கேஸ் நீங்களே பெட்டில் தூங்குறேன்னு சொன்னாலும் ஜிமின் விட மாட்டார். ஸோ இப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 9 months உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. ஸோ அதோட பேர் வந்து சிண்டு. ஸோ சிண்டு ரொம்பவே வாயாடி. அது மட்டும் இல்லை, அவள் வந்து அப்படியே ஜிமினோட ஜெராக்ஸ் தான். இப்போ பாரு ஏதாவது க்யூட்டாக பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்க அதே கோவம் அவளுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேரும் ஒரு ஹாப்பி லைஃப்பை, ஒரு ஸ்வீட் ஃபேமிலி, ஸோ ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கடா, ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from டோலி. பாய். என்னடா டோலின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி அதுவும் என்னோட நேம் தான், ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். ஓகேடா, பாய்.